அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 18 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் முன் அறிவிப்பு இன்றி விடுப்பு எடுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. அவசர தேவைகளுக்காக ஒரு நாள் முன்னதாக மாலை 5 மணிக்குள் விடுப்பு தெரிவிக்கும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும், பொதுமக்கள் அதிகம் பயணம் செய்யும் காலை மற்றும் மாலை நேரங்களுக்கான பீக் ஹவர்ஸ் நேரத்தில் இயக்கப்படும் பொதுப்பணி பேருந்துகளை எக்காரணம் கொண்டும் சிங்கிள் ஷிஃப்டாக இயக்கப்படக்கூடாது எனவும், முகூர்த்த நாட்களில் அனைத்து பேருந்துகளையும் இயக்க வேண்டும் எனவும், மகளிர் விடியல் பயணம் தொடர்பான சாதாரண கட்டண பேருந்துகள் தினந்தோறும் இயக்கப்படுவதனை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தக்கல் ரயில் டிக்கெட் புக்கிங் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் சில செய்திகள் பரவுகின்றன. அதில் உண்மை இல்லை என இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் விளக்கம் அளித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: ரயில் ஓட்டுநர்கள் உணவு உட்கொள்ளவும் இயற்கை உபாதைகள் கழிக்க செல்லவும் அனுமதிப்பது சாத்தியமில்லை என ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: நேற்று முன்தினம் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலை 8:30 மணியளவில் அதே பகுதியில் வலுவிழந்தது. இருப்பினும் அதே மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணியானது வரும் 21ஆம் தேதி தொடங்கும் எனவும், தமிழ் வழியில் போதிக்கும் ஆசிரியர்கள் மட்டுமே தமிழ் வழி விடைத்தாள்களை திருத்த வேண்டும் எனவும் அரசு தேர்வுகள் இயக்கம் உத்தரவிட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா. சுப்பிரமணியன் கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி அறக்கட்டளை தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். இதை செயல்படுத்தும் வகையில் தற்போது அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கத்தின் கீழ் இந்த அறக்கட்டளை செயல்படும். ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் வரும் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் இருக்கும் எனவும், இந்த தடை காரணமாக தமிழ்நாடு முழுவதும் 20,000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்படும் எனவும், இந்த காலத்தில் மீனவ குடும்பங்களுக்கு நிவாரணமாக மாதந்தோறும் 8,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டும் உள்ளது. எட்டாவது அறிவிப்பு: அரசு ஊழியர்கள் புத்தகம் எழுதுவது வெளியீடு தொடர்பான திருத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புத்தகத்தில் அரசுக்கு எதிரான எந்த விமர்சனமோ அல்லது தாக்குதலோ செய்யப்படவில்லை என்றும், புத்தகத்தில் மாநிலத்தின் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதிக்கும் எந்த ஒரு ஆட்சேபனைக்குரிய உரையோ அல்லது உள்ளடக்கமும் இல்லை என்றும் அவர் ஒரு அறிவிப்பை சமர்ப்பிக்க வேண்டும். இருப்பினும் வெளியீட்டாளர்களிடமிருந்து ஊதியம் அல்லது ராயல்டி பெறுவதற்கு அவர் தகுதி வாய்ந்த அதிகாரிடமிருந்து அனுமதி பெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: 5 நாட்கள் தொடர் விடுமுறைக்கு பிறகு மீண்டும் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும். அன்றைய தினம் செய்தி மற்றும் விளம்பரம், எழுத்துப்பொருள் மற்றும் அச்சு, தமிழ் வளர்ச்சி ஆகிய மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறும். விவாதத்திற்கு செய்தித்துறை அமைச்சரான சுவாமிநாதன் பதிலளித்து பேசுவார். 10வது அறிவிப்பு: தமிழ்நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எனவே தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் இறுதி நாள் முடிவதற்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம். இப்பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சம்பளம் மாதம் 7,200 முதல் 24,200 வரை வழங்கப்படும். 25 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 35 வயதிற்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும். மொத்த காலி பணியிடங்கள் 7,283. விண்ணப்பிக்க கடைசி தேதி 24/4/2025. அதிகாரப்பூர்வமான இணையதளம் www.icds.tn.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். 11வது அறிவிப்பு: கிண்டர் செயலியை தடை செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையரான அருண் கடிதம் எழுதியிருக்கிறார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகும் 5இல் 10 பேர் இந்த செயலியை பயன்படுத்துவது உறுதியாகியுள்ளதாக கூறப்படுகிறது.
12வது அறிவிப்பு. கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பணியிடத்து விபத்து மரண உதவித்தொகையானது 8 லட்சமாக உயர்த்தப்படும் என்றும், கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகையானது 1000 ரூபாய் உயர்த்தப்படும் என்றும், தொழிலாளர்களின் குழந்தைகள் செவிலியர் படிப்பு படிக்க உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அமைச்சரான தாமோ அன்பரசன் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். 13வது அறிவிப்பு. அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாளான ஏப்ரல் 14ஆம் தேதி 14ஆம் நாளை முன்னிட்டு செய்தி மக்கள் தொடர்பு துறையின் ஊடக மையம் சார்பில் 10/4/2025 முதல் 30/4/2025 வரை சமத்துவம் காப்போம் என்ற போட்டிகளில் பொதுமக்களும் மாணவர்களும் பங்கேற்கலாம் என தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. 14வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் சொந்தமாக யூடியூப் சேனலை உருவாக்குதல் தொடர்பான பயிற்சியானது 22/4/2025 முதல் 24/4/2025 வரை 3 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த நிறுவன வளாகத்தில் வைத்து நடைபெற உள்ளது. 15வது அறிவிப்பு. சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழாவை ஒட்டி திருச்சி மாவட்டத்தில் ஏப்ரல் 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டு இருக்கிறார். விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் மே மாதம் 3ஆம் தேதி வேலை நாள் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்தும் இருக்கிறார். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றும் வருகிறது. 16வது அறிவிப்பு. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டுள்ளதாக RBI தெரிவித்துள்ளது. 0.25% குறைக்கப்பட்டதால் ரெப்போ வட்டி விகிதமானது 6% உள்ளது என ரிசர்வ் வங்கி ஆளுநரான சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். மேலும் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனால் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதங்களை வங்கிகள் குறைக்க வாய்ப்பும் உள்ளது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த பிப்ரவரி மாதம் 0.25% குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. 17வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் சுமார் 6,11,000 ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரான சங்கரபாணி தெரிவித்திருக்கிறார். புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவிலேயே ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கும் எனவும், ரேஷன் அட்டை தொலைந்துவிட்டால் தற்போது வட்டாட்சியர் அலுவலகத்திற்கும் துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கும் அலைய வேண்டிய நிலை உள்ளது. மேலும் விண்ணப்பித்தற்கான பணமும் கொடுக்க வேண்டிய நிலையும் உள்ளது. எனவே இனி ரேஷன் கார்டு தொலைந்துவிட்டால் நகல் அட்டையை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம் எனவும், ஆன்லைன் மூலமாக 50 ரூபாய் பணம் செலுத்தினால் அஞ்சல் துறை மூலமாக வீடுகளுக்கே ரேஷன் அட்டை வந்து சேரும் எனவும், இந்த திட்டத்தின் மூலமாக 9 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தொலைந்து போன அட்டைக்கு பதிலாக புதிய அட்டையை பெற்றுள்ளனர் எனவும் அவர் கூறியிருக்கிறார். கடைசியாக 18வது அறிவிப்பு. டிஜிட்டல் வசதி மற்றும் தனி உரிமையை மேம்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாக மத்திய அரசு செவ்வாய்க்கிழமை புதிய ஆதார் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த செயலி மூலமாக பயனாளர்கள் தங்களுடைய ஆதார் விவரங்களை டிஜிட்டலாக சமர்ப்பித்து பகிர முடியும் எனவும், இதன் மூலமாக ஆதார் கார்டை உடன் கொண்டு செல்லவும் புகைப்பட நகல்களை வழங்கவும் தேவையில்லை எனவும் கூறியுள்ளது. இந்த 18 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.